இது வட சென்னையில் ஒரு பகுதி. இங்கே கூலிக்கு கொலை பண்ணுற கூட்டம் அதிகம். இந்த ஏரியாவோட முக்கிய தொழில் ஆள் கடத்துறது, கஞ்சா விற்கிறது, விபச்சாரம் பண்ணுறது, போதைப்பொருள் விற்கிறது. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த ஏரியாவோட முக்கிய புள்ளிகள் தான். அதுலேயும் முக்கியமான 2 பேர், ஒன்று பிரம்மா, இன்னொன்று மாறன். இவன் பேரு ராஜு, பிரம்மாவோட தம்பி. ராஜு தான் பிரம்மாவுக்கு லெஃப்ட் ரைட்டு எல்லாம். பிரம்மாவோட உயிரே இவன் தான். இவர் பிரம்மா என்ற பிரம்மநாயகம், இந்த ஏரியா கவுன்சிலர். அரசியலையும் போலீஸையும் கையில் வச்சுக்கிட்டு இவன் பண்ணுற அட்டூழியத்துக்கு அளவே இல்லை. என்ன கஜா, வலிக்குதா? பசங்களை அழிக்கதான் சொன்னேன், உன்னை அடிச்சு விட்டுருக்கானுங்க. ஏன்னா என் கூட இருந்தில்ல, அந்த விசுவாசத்தை காட்டியிருக்கானுங்க. அந்த விசுவாசம் உனக்கு இல்லையடா. ஏன் வேலைக்கு வர மாட்டேன்ன சொல்றா? ஐயா, நான் இந்த தொழிலில் இருக்கிறதுனால வரவும் போகிறவெல்லாம் என் பொண்டாட்டி கூட தப்பாக பார்க்குறேன் ஐயா. அதனால தான் ஐயா நான் இந்த தொழிலை விட்டுட்டேன். எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேயா, என்னை விட்டுருங்க. வேணாம் ஐயா, நாங்கள் இந்த ஊர்லேயே இருக்கலைங்கய்யா, எங்களை விட்டுருங்க. நாங்கள் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன். இதான் உன் பொண்டாட்டியா? நல்லா தாண்டா இருக்கா? ஐயா 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 வேணாங்கய்யா, ஐயா வேணாங்கய்யா. ரொம்ப நல்லா தான் இருக்கா. இப்படி இருந்தா எவனுக்கு தாண்டா ஆசை வராது. வேணாங்கய்யா, என் பொண்டாட்டி விட்டுருக்கியா, நான் மறுபடியும் இந்த தொழிலுக்கே வந்துடுறியா. நீ வேண்டாண்டா கஜா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்டி என் கூட இருக்கட்டும். ஐயா 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 வேணாங்கய்யா, விட்டுருக்கியா. டேய், இங்க நடந்ததை வெளியில சொன்ன கழுத்த கரகரன்னு அறுத்துருவேன். வணக்கம் ஐயா. இவர் பேர் மாறன் என்கின்ற மணிமாறன், முன்னாள் கவுன்சிலரு. பணத்துக்காக சட்டத்துக்கு புறம்பா சில வேலைங்க செஞ்சாலும் நெஞ்சில் ஈரம் இருக்கிற மனுஷன். யாரா அது? பிரம்மாவோட ஆள்ன பலான பிசினஸ் கையே. எதுக்கு வந்திருக்க? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க தான் என்ன காப்பாத்துறீங்க. என்ன விஷயம்? ஊரா பொண்டாட்டிய கூட்டி கொடுக்கும் போது உனக்கு இனிச்சது உன் பொண்டாட்டினா வலிக்குதோ? இப்ப தெரியுதாடா மத்தவங்களோட வலி? பண்ண பாவத்துக்கு தண்டனையா இதை எடுத்துக்க. பணம் தரேன், இனி என் கண்ணிலே படக்கூடாது. சரிங்க, இதை வச்சு வேற தொழில் பண்ணி பொழைச்சுங்க. இந்த உதவி நான் என்னைக்கு மறக்க மாட்டேங்க. வரேங்க. ஆமா. இவர் யாரா? பவுடர்ண்ணா. அப்படியா? நல்லா இருக்குமா? வாங்க உண்டு சார். சரி, இதை கொண்டு போய் பொருள் கிட்ட கொடுத்து இன்னைக்கு ஓட்ட சொல்லு. சரிண்ணா. குடு வாங்கடா. இவன் பேர் ஸ்கெட்சுங்கிறது பட்ட பேர், ஒரிஜினல் பேர் தெரியாது. ஆளை தூக்குறதுல இவன் போடுற ஸ்கெட்சை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவன் மாஞ்சா, ஸ்கெட்சோட கூட்டாளி. மாஞ்சா நூலால் பட்டம் வர்ற மாதிரி விட்டு ஒரு இன்ஸ்பெக்டரை போட்டான், அதனால தான் மாஞ்சான்னு பேர். இவன் டோபு, எப்பயுமே அடிச்சுக்கிட்டு இருப்பான். சென்னை சிட்டியில் எங்கெங்கெல்லாம் கஞ்சா அப்படின்னு இருக்குன்னு இவனுக்கு அத்துப்படி.
சரக்கு இருக்காப்பா? இருக்கா? கல்லா தூளா? தூள். வா வா. பலான கையா? ஆமா. வாங்க. என்ன தூளு. தூளா? வா. இவன் பேர் இஸ்கு. பேருக்கு ஏற்ற மாதிரியே சந்தில் சிந்து பாடுறதுல கில்லாடி. சைக்கிள் கேப்பில் ஏரோப்ளேனே ஓட்டுவான். குசும்பு கொஞ்சம் ஜாஸ்தி. என்ன டோப்பு? 2 கைக்கு தூள் வேணுமா? புது சரக்கு அடிச்சா சும்மா குப்புன்னு ஏறும். துட்டு கூட. இந்தா. தடி அதிகமாக இருக்கு, பார்த்து போ. ஏய் வர்றா, நம்ம ஏரியாவில் சரக்கு ஓட்டுறானுங்க பார்த்தியா? ஏய் ராஜு, ஓட்டுறாத, சரக்கு பிடிக்கிட்டு விரட்டி விட்டா போதும். ஏய் ஏண்டா கிளியரா பேசாமடா. நான் வந்து நான் வேணும். எந்த ஏரியாடா நீ? நாத்துக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்றா. மேலே கை வைக்காத. நான் வேணும். ஏய் எங்க ஏரியால வந்து சரக்கு ஓட்டுறியா? போடா. ஐயா இரு போகும்ல. ஏய் விட்டுட்டு போட. வேணாம் வந்து நல்லா இருக்காது, தாங்க மாட்டீங்க. ஏய் விட்டு போடானா? என்னடா மறிக்கிற? போடா. விட்டுட்டு போணுமா? ஏய் விட்டு போன்னு சொல்றேன்ல. விட்டுட்டா போச்சு. என்ன நக்கல் பாத்தியா? நாயா நீ தானே விட்டுட்டு போ சொன்னா. அடிங்க பொட்டலத்தை விட்டு போடானா காத்து விட்டு போறியா? போடா. ஏய் கிளம்பு, இனி இந்த ஏரியால உன்னை பார்க்கறாரு. வரடா. ஓடுடா. ஏய் சாய் வேணா எங்க ஏரியா கொஞ்சம் இங்க ஓடுடா வாங்கடா. ஏய் போடா போடா. ஏய் கொஞ்சம் எல்டா. எல்டா. கையில மாட்ட செத்து. மாட்ட மாட்டோம்ல. வாடா வாடா சீக்கிரம். ஏய் தொட்டலடா. கால வச்சிரா நீ. ஏய் ஏய் அந்த ஏரியா வாங்கடா. ஏய் ஓட மாட்ட செத்துங்கடா நீ. ஓட ஏய் படிடா கால. ஏய் என்னடா? ஏய் நீங்க ஓடுடா. ஏய் ஏய் குலா ஆட்ட நீ செத்தாடா டேய். ஏய் என்ன டிஸ்க்? ஏய் ஓட. ஏய் டேய். ஏய் வாங்க டேய். கையில மாட்டு. ஓட டேய். டேய் வாத்துக்கலா நில்டா. டிஸ்க் ஏறா. ஏய் சீக்கிரம் வாங்கடா. ஏய் பருப்புகளா, இது பொருளோட ஏரியா. உள்ள கால வச்சிங்க போனம்மா இருவீங்க. ஏய் அவனை போடுங்கடா. ஏய் அவனை போடுங்கடா. இவர் பேர் பொருள். ஸ்கெட்சு, மாஞ்சா, டோபு, இஸ்கு எல்லாத்துக்கும் லீடரு. அடிதடினா இவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. மாறனோட வளர்ப்பு தம்பி.
அடிடா. நீயாவது அடியடா. எதிர்த்தால அடிக்கிற மூடிட்டு போடுறான். வேணா சொன்னா கேளு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஏய் என்னடா பாக்குற? ஏய் பொருளே அமைதியாரு. ஏய் நாஸ்தி ஆயிடுவேன். டடா பூஜா காட்ற. ஏய் யாரா பண்றேன்? மூஞ்சி டாடா ஆயிடும். கிட்ட கித்தாப்பா பேசுன மொத்தப்பா கொளுத்திடுவேன். டேய் பொருளே போடா, நீங்களும் போங்கடா. ஏய் தம்பி நீயும் போப்பா. யோ சொல்லி வை அவன்கிட்ட எங்க அண்ணன் யாருன்னு. எங்க வந்து யாருக்கிட்ட யார பத்தி பேசுனங்கற? போய் உன் அண்ணன் கிட்ட கேளுடா, நான் யாருன்னு சொல்லுவான். டேய் பொத்திட்டு போடா. எங்க அண்ணன் வரட்டும், உங்களை நசுக்கிறேன். போடா உன் அண்ணன் பெரிய அப்பாட்டாகிறா. பொருளே ஏண்டா எலெக்ஷன் வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள ஏண்டா சண்டை எங்கேயும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்கடா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க, அடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறது குழப்பா போச்சு. வரேன்டா, கம்முன்னு இருங்க. டேய் அவன விடா. டேய் அவன்கிட்ட ஆயுதத்தை வாங்கி போய் வீட்டுல போடுறான். ஆயுதமா? டேய் இப்பதான் வீட்டுல இருந்து ஆயுதம் எடுத்துட்டு வந்தால குடுறா. நான் ஒண்ணு எடுத்துட்டு வரலையே. அப்புறம் எதுக்குடா வீட்டுக்கு ஓடுன? டேய் ஜட்டி போடலடா. ஐசாம் சண்டையில பேண்ட் கட்டி போடா, அவமானமா போயிருந்தா. கொலப்படா இது. ஏஸ்கே வாடா. கோட்ரு ஆஃப் வாட்ரு ஃபுல்லு. ஏய் சைடிஷ் எங்கடா? ஐயா இருந்த காசுக்கு சரக்கு தானே வந்துச்சு, மூடிட்டு குறா. ஏய் இருங்கடா வரேன். எங்கடா போறான்? இதுதான் வருவான். செத்தும் கொடுத்தானா சீதக்காதி. பூ வேணாம், ஊதுபத்தி வேணாம், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு சரக்குக்கு இது போதும். என்னடா சைடிஷ்? அப்பா டேய் இது குடத்துக்கு வச்சதுடா. ஆட டேய் ஆமாண்டா, இதெல்லாம் தின்ன கூடாது எங்க ஆயா சொல்லிக்குதுடா. மச்சி எங்க தாத்தா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்னடா சொன்னாரு? சரக்குக்கு சைடிஷ் இல்லைன்னா சாவுக்கு வச்சது சைடிஷ் ஆக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எடுத்து சாப்பிடுங்கடா. எந்த அப்பையும் வச்சான்னு தெரியல, அது இந்த மாதிரி காண்டி. போறல கறி வேணும், வண்டிய வித்துடலாம் போறல. ஏய் மூணு பரா தள்ளி போடுற. தள்ளி போற பக்கத்துல ஒன்னு தடவைடா. எந்தடா நான் பொருள சுடுகாட்டுல மட்டே ஆயிட்டான். எங்கடா அவனை பார்த்தா தெரியுமா என்னதான் மட்டையானாலும் காலங்காத்தால அவன் காரியத்துல கரெக்டா இருப்பான்னு. ஹாய் என்ன காது கேக்குதான்னு பார்த்தேன். கேக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அதான பார்த்தேன். கல்யாணம் ஆயிருந்தாதான் முன்னாடி தொங்கி இருக்கும்ல. ஏய் ஏய் தாலி வச்சுனேம்மா, நீ ஏன் தப்பா நினைக்கிற? சரியான சாவுகிறாக்கி. சேட்டா புது பாட்டை போடு, பழைய பாட்டா போட்டுட்டு இருக்க. நேரா இன்னைக்கு புது மேட்ரு. நான் வழக்கமான மேட்ரு தான். அங்க பாரு யார் உட்கார்ந்திருக்கான். ஏய் எங்க பாத்தியா? அதான் இது அலப்பறதான் தாங்காத. ஏய் பொருள் அவ என்னையே பாக்குறாடா. அது இல்ல மச்சி. ஹாய். இந்த பாரு. ஐ லவ் யூ. செருப்பு பிஞ்சு. அப்புறம் பாத்துட்டே வந்தா? உன்னைய பார்த்தேன். வேற யார பார்த்த? பொருளை பார்த்தேன். ஏய்
போடி வந்துட்டா ஆட்டி. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஏய் போலீஸ்ரா போலீஸ். ஏச்சி இவனுங்களுக்குலாம் என்னடா மரியாதை? உட்காருங்கடா. பிரம்மாவோட கைவலி தானே இவனுங்க. என்ன பொருள்? பிரம்மன் அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாடா, நம்ம ஏரியாவுக்குள்ளேயே பினாமி பேரில் ஏகப்பட்ட சொத்துக்குதுடா அவனுக்கு. இப்போ மாறனுக்கு நம்மள மாதிரி ஏழைங்களோட மனசு தான்டா சொத்து. ஏய் போடுறா போடுறா போடுறா. டேய் டேய் இங்க பாஸ் பண்ணியாடுறா. ஏய் ரமே இங்க அடி. அப்படியே அதே போடுறா போடுறா. எல்லாம் தூக்கிடுறா. அதே அதே. ஏய் பாஸ் பண்ணியாடு. ஏய் பெயிண்டர் முரளி எங்கடா போயிட்டான்? ஆஸ்பத்திரியில் இருக்கானே. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. ஏன்டா வேலைக்கு வரலன்னா ராங்கா பேசுறானா? 4 காட்டுன்னு அதானே ஹாஸ்பிட்டலில் இருக்காவா? ஏன்டா தேவையில்லாம பண்ணிக்கிட்டு? பின்ன என்னண்ணா, நம்ம கிட்ட வேலைக்கு வரான், வேற இடத்துக்கு வேலைக்கு போறான். அவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுண்ணா, போட்டாதான் சரி வரும். உனக்குங்க என்ன குமார், நல்லா இருக்கியா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை? என்ன விஷயம்? தம்பி கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க அவசியம் வரணும். எப்ப? வர்ற 17ஆம் தேதிங்க. டேய் அதை குடுறா. வரேங்க. பொண்ணுங்கள்லாம் காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டேடா. ஏய் பெரிய மனுஷன் வர்றேன்ல, தள்ளி உட்கார்றா. எங்கப்பா எங்க? நான் தான்டா. முடி இல்லன்னு பார்த்தா மூளை இல்ல. உட்காரு உட்காரு. கெச்சு இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்கிறா? ஆனா நீ வேற படம் பார்த்துட்டு இருக்க. படம் பார்க்கறோம். எத்தனை பொண்ணுங்க, எத்தனை ஃபிகருங்க, சமாளிக்க முடியல. மாஸ்டர் கொஞ்சம் சுடு தண்ணி கொடு. ஏய் என் கணக்குல கூட டீ குடி. ஏன் கோவப்படுற? சுடுத்த எடுத்து மூஞ்சில ஊத்துறேன். பழைய பாக்கியை கொடுத்துருப்பாங்கடா. ஏய் அதெல்லாம் காந்தி கணக்குல எழுதிக்கோ. ஏய் யாரா கூப்பிட்டா? ஆட நம்ம சொக்கலிங்கப்பா. ஐயோ சோக்கு சொக்கலிங்க போயிட்டே. இனிமேல் நான் மைமாவுக்கு என்ன செய்வேன்? யார தெரியும்? இனி எங்க போவேன்? ஏய் பொருள் வா சாவாண்ட போலாம். அந்த ஆள் மேல உனினடா பாசம். சாவுக்கு மைமாலாம் சும்மா மசமசன்னு வரும் பொருள். அதான் சாவுக்கு போகலாம். ஆனால் சரக்கு போடணுமேடா. சரக்கு வாங்கி கொடுத்தா வந்துடுவியா? யாராண்டுமே துட்டு இல்லை. எப்படிரா? எப்படியா? அப்படிரா?
குருவி சுடுறவன ரொம்ப பிடிக்கும்டா சிக்னல்ல வந்து நீயும் குடும்பம் நடத்துடா சாப்பா போட்டு சாப்பா எல்லாம் பழைய மேட்டரு பார்க்கவும் எங்க தியேட்டரு பக்கு பக்கு திக்கு திக்கு நெஞ்சு துடிக்குது நீ லுக்கு விடும் ரூட்டை வச்சே உன் டேஸ்ட் புரிஞ்சுடுது குத்து குத்து கும்மா குத்து குனிஞ்சு குத்து கட்டு கட்டு வெளுத்து கட்டு கதவை இழுத்து சாத்திக்கிட்டு உனக்கும் எனக்கும் ஏக போக பொறுத்தண்டி ஒத்திகையா வாரம் கட்டி நடத்தண்டி உனக்கு எனக்கு ஏக போக பொறுத்தண்டி ஒத்திகையா வாரம் கட்டி நடத்தண்டி குத்து குத்து கும்மா குத்து குனிஞ்சு குத்து கட்டு 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 வெளுத்து கட்டு கதவை இழுத்து சாத்திக்கிட்டு ஏய் யாருன்னு பாரு. வணக்கம், என் பேரு சீதா. வணக்கம், உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, உள்ள வாங்க. டேய் யாரா அது? நான் பக்கத்து ஆத்துக்கு புதுசா குடி வந்திருக்கேன். அப்படியா? நான் பார்த்ததே இல்ல. பக்கத்துல ஆறு இருக்கா? ஐயோ, ஆத்துலனா வீட்லன்னு அர்த்தம். அப்படி சொல்லு. இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா? எதுக்கு வந்த? ஏய், அவங்க ஏதாவது என்ன சொல்ல வந்திருப்பாங்கடா. ஐயோ, நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல. எங்க வீட்டு மாடியில இருந்து காத்தாடி விட்டுட்டு இருந்தேனா அது உங்க மாடியில வந்து லேண்ட் ஆயிடுச்சு. என்ன பொருள் லேண்டுன்றா? அப்படின்னா இடம் தானே. ஏய், மேல காத்தாடி மாட்டிக்கிச்சான், எத்து கொடுக்க சொல்றான். அப்படியா? ஒரு நிமிஷங்க. இந்தாங்க. ஐயோ, இது என்னது இல்ல, என்னோட காத்தாடி சின்னது. காத்தாடியில என்னங்க இருக்கு? விடுற நூல்ல தாங்க இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, அடிக்கடி விடுங்க. நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். கேட்டதிலே அவள் வார்த்தை. காத்தாடி புடிங்கிட்டா. ஏ என்ன கஸ்மாலா குழந்தை கையில இந்த காத்தாடியை புடின்னு வந்துட்ட மூஞ்சில என் பீச்சாங்க வைக்க மூஞ்ச பத்தியா? டேமானே சோறு தானே தின்ற. வெளியே வாடா, அறுத்துடுறா அறுத்து மூஞ்ச மாவனை மருமா அவனை பீச்சடித்தாங்க. பொருளே என்ன? ஓட்டுறதுக்கு சரக்கு இருக்குல்ல? ஒரு வாரத்துக்கு இருக்குதுண்ணே, நான் பாத்துக்கிறேன். எதா இருந்தாலும் என்ன கேள்றா. நான் எப்பவுமே நல்லா இருப்பேன் பிரம்மா. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வர போல் இருக்கு. மக்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். அதான் மக்கள் பாதுகாப்புக்காக அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கிய. அதுக்கு மேல என்ன வேணும்? சரி, அதை விட நான் இல்லாதப்ப என் தம்பியை அடிச்சிருக்கேன். உன் தம்பி ரொம்ப தப்பா பேசினா. தப்பா பேசினா என் தம்பியவே அடிப்பியா? நானாச்சும் அடிச்சதோட விட்டேன். என் பொருளா இருந்தா போட்டிருப்பான். என் தம்பி சின்ன பையன், யோசிக்க மாட்டான், பார்த்து நடந்துக்க. என் பொருள் சுத்தமா யோசிக்க மாட்டான். நீ பார்த்து நடந்துக்க பிரம்மா, இல்லனா வருத்தப்பட வேண்டி இருக்கும். பொருள் வண்டி எடு.
கொலுசே கொலுசே ஈசப்பாடும் கொலுசே நீ பாடாவிருந்தால் நான் வாழா வாசலிலே பூசணி பூ வச்சு புட்ட மூஞ்சில பீச்சங்கைய வைக்க மூட்டு போடுறா நடுராத்திரில பாட்டு பாடிட்டு இருக்கேன். எங்கே என் ஜீவனே உன்னாண்ட கண்டேனே என்னை தந்தேனே. இப்ப நான் தரேன்டா. அச்சோ இவ ரவுடியாச்சே. சமாளிடி சீதா. ஏய் என்ன பாக்குற? நீ பெரிய ரவுடியா? நானும் ரவுடி தான். என்ன பார்த்தா காலேஜ் அதிரும். ஞாபகம் வச்சுக்க. மூஞ்ச பாரு மாக்கா மாதிரி. நான் பேச வேண்டிய டைலாக் இவ பேசிட்டு போறா. அவன கண்ணு முழிச்ச நீ காளிதாசுக்கு ஜீப்படு. உன் தம்பி அந்த பாத்து நிப்பியாடா? யோ உன் புள்ளி அந்த பாத்து நிப்பியாயா? வேடிக்கை பாத்து நிக்கிறானுங்க. சரியா சரியா ஆட்டோ நிறுத்து நிறுத்துடா. சார் சார் நிறுத்து நிறுத்து. ஏய் சார் சார் ஓரமா ஏதாவது நிறுத்துடா. ஏய் நிறுத்துடா. சவாரி இருக்கு பொருள். ஆட்டோ ஹாஸ்பிடலுக்கு ஊரா. என்ன பொருள்? என்னாச்சு? இந்த பொறம்போக்க இஷ்டு போயிட்டு. ஏய் ஆட்டோ ஹாஸ்பிடலுக்கு ஊரான்றல விடுடா. யாருக்கு பிள்ளையாண்டான்? எப்படி அடிபட்டுச்சு? ரோட்ல அடிபட்டு கந்தான். சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்து நின்றானுங்க. ஒருத்தம் கூட உதவி பண்ணல. அதான் நான் தூக்கின்னு வந்தேன். ஏப்பா கொஞ்சம் வேகமா பாப்போம். இதெல்லாம் ராக்கெட்டா? சா வச்சிருவேன். இங்க ஒருத்தன் உயிருக்கு துச்சு நிற்கிறோம். இன்னும் வேகமா ஓட்டுறான் வண்டியை. பொருள் அடுத்து தொங்கி போயிடுச்சுடா. பிராணம் போயிடுத்து. நீ ஆஸ்பத்திரிக்கு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. வருத்தப்படாத. லக்ஷ்மி லக்ஷ்மி என்னன்னா? ஐயோ நான் என்னன்னா ஆச்சு? என்னாச்சு? என்ன அவளடி பதறாதடி. முதல்ல நீ உள்ள போய் ஒரு குடம் ஜலம் கொண்டு வா. என்னடி ஆச்சு? சொல்லு, நீயாவது சொல்லு, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. ஏனா நான் இதுக்கு தான் சொன்னேன் அப்பயே, இந்த ஏரியாவில் வீடு வாங்காதீங்க வீடு வாங்காதீங்கன்னு சொன்னனே. கேட்டேலா? கடைசியா பார்த்தேலா? இப்போ என்னென்னோ நடந்துட்டு இருக்கு. என்னடி பேசுற லட்சுமி? பொருளை என்னை வழிமறிச்சு காசு பணம் கேட்கலடி. ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சான். அது தப்புங்கிறியோ? அப்பா என்னம்மா? பொருளை ரவுடின்னு சொல்றாளே, அது உண்மையாப்பா? அவன் ரவுடி தான்மா. ஆனா அவனுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கே. இந்தா ஊத்து. என்னடா ஊத்துறதுக்கு முன்னாடியே கிளாஸை கவுக்குற? ஏய் ஊத்துனதுக்கு அப்புறம் கவுத்த மாட்டோம்ல. தண்ணீர் அடி இந்தா.
டே எஸ்கே சேராண்ட போய் சரகு வாங்கினாடா இருக்கிறது பத்தாது. என்னாச்சு பொருள்? சாயந்தரம் வேணான்னு சொன்னா இப்போ என்ன பத்தலன்ற? எல்லாம் மர்மமா இருக்கு பொருள். மனசே சரியில்லடா, போதையே ஏறல. ஒருத்தனுக்கு கூட மனசாட்சியே இல்லடா. என்னடா பொருள் சொல்ற? மனசுன்ற சாட்சின்ற உனக்கு என்னடா ஆச்சு? அந்த பையன் துடி துடிச்சது இன்னும் என் கண்ணுள்ளே இருக்குதுடா. அந்த பையன் யார் பொருள்? அவன் ஒரு அனாதையாண்டா. ரோட்ல அடிபட்டு இருந்தான். காப்பாத்தலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். இந்த கையிலே அவன் உயிர் போயிடுச்சுடா. ஏய் சரகுத்ரா பொருள், இது அதிகம் பொருள். விடு பொருள், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் போடாங்க. தத்துவம் பேசுறான். உயிரோட மதிப்பு தெரியாம. அனாதைங்க செத்தா பால் ஊத்துறதுக்கு மட்டும் இல்லடா, தண்ணி ஊத்த கூட ஒருத்தனும் இருக்க மாட்டான். அனாதைங்கனாலே மதிப்பு இல்லாம போச்சுடா. ஏன் தான் இந்த ஆண்டவன் அனாதைகளை படைக்கிறானோ தெரியல. கண்ட சரக்கு அடிச்சா சவுண்டு சும்மா சரவடி மாதிரி வருது. டேய் வெளிய வாடா. ஏய் வெளிய வந்தா வந்துற மாட்டேனாடா. இவனோட பெரிய இம்சையா போச்சு அம்மா. ஐயோ 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 தண்ணி வரல. இன்னைக்கு இசுக்கு பொழப்பு நார போகுது. ஹேய், என்ன மாமா ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்க? தண்ணி வரலையா? பம்பு பழசாயிருச்சா? நான் வேணா அடிச்சு விடட்டுமா? ஏய் பாங்கடே. சி போ மாமா. கிஸ்கா பம்பு பழசாதான் ஆயிடுச்சோ, என்ன பண்ணலாம்? இது போதும். முக்கியமான செய்திடாடே. யோ நான் முக்குனா செய்தியாரு மூடிட்டியா? பேப்பர் இல்லைன்னா நாரி போயிருக்கும். ஐயோ ஆட ஓடிடலாம். ஏய் என்ன பாக்குற? அடிங். டேய் ஷட்டர் க்ளோஸ் பண்றா. இல்லடா. சரக்கெல்லாம் அனுப்பாம இருக்கு. நாளைக்கு அனுப்பிடுறேன். என்னடா ராஜா காண? ராஜி உள்ள இருக்கிறாருண்ணா. ஏய் அட்வான்ஸ் கொடுத்து என்னாச்சு? ராஜி சரக்கு எடுத்து வந்தாருண்ணா. மீதி பணம் கொடுத்தாச்சாடா? கொடுக்கல, இங்க இருக்கு. ஏப்பா பணம் கொடுக்கல? அதான் சரக்கு இங்க வந்துருச்சுல்ல. இது என்ன? சரக்குத்தவனோட தலை. டேய் ஏன்டா போட்ட? பணம் அதிகமா கேட்டான், அதான் போட்டேன். அண்ணா பிசினஸ் அட்வான்ஸ்லயே முடிச்சிட்டோம்ல. முண்டையங்கடா? கார் டிக்கில இருக்குண்ணா. டேய் அந்த பணத்தை கொண்டு போய் எறிங்கடா. சரிண்ணே. சிவசண்முகம் எங்கடா? ஏடா அண்ணனை எதிர்த்தாரு எலெக்ஷன்ல நிக்கிற? அண்ணன் நிக்கிறது தெரியலடா. நிக்கட்டும். நீங்களாம் ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க ஜனங்களுக்கு நல்லது பண்றதா தெரியல. நான் எலெக்ஷன்ல நிப்பேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவேன். ஏய் உயிர் இருந்தா தானடா. அண்ணே அந்த மாரணியம் போடணுமே. நாம ஜெயிக்கணும், அவன் பார்க்கணும், அப்புறம் கொள்ளாண்டா அவனை. பொருள் பார்த்து தொடரா. இங்க இருக்கியா? டேய் தம்பி, டேய் ஒன்னதான்டா. என்னையா கூப்பிட்ட? ஒன்னதான், இங்க வா. ஐயோ இது வேற. என்னடி டியா? ஆமாண்டி. என்னையா டீனு கூப்பிட்ட? உன்னதாண்டி டீனு சொன்னேன்டி. ஆமாடா பொருள். அப்பா சாமி நீ போட சொல்லும். இப்படிலாம் குழஞ்சு பேசினா நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் முடியாதுடி. வேணாண்டா வேணாம். உன்ன மாதிரி சப்பா ஃபிகரெல்லாம் நான் லவ் பண்ண மாட்டேன். நீ ரொம்ப பேசுறடா. ஐயா இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்களா பார்த்துருப்பேன் என் சர்வீஸ்ல. இதெல்லாம் என்னாண்ட வச்சுக்காத. முதல்ல இப்படிதான் கல்லாசுவீங்க, அப்புறம் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன்னு அழுவீங்க. எனக்கு தெரியாத அவங்கள பத்தி.
முளைக்கவே இல்ல. ஐயோ ஏமாலியா கேஷா உன்ன ஐயோ எரியுது. வந்ததா என் உள்ளே என்னானதோ தெரியலையே எல்லாம் தலை கீழானது இரவுகள் இன்று இமையோரம் கனவுகள் வந்து மலர்கிறது என்னை எங்கோ கொண்டு போனது உன்னை கடந்து வந்தாலும் உன் நினைவென்றை கடத்தியதே என் அசைவுகள் ஒவ்வொன்றையும் அந்நினைவே நடத்தியதே இது நடு ரோட்ல நிக்குது. இன்னாடி சீதா நடு ரோட்ல கனவு கண்டு நிக்கிறியா? போ உள்ள. ட்ரெயின் சாங்கா? நான் அஸ்கே அவளுக்கு நட்டுக்கிட்டு கண்டுச்சான்னா என்னவா சீதா என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வர? ஒண்ணு இல்லப்பா. என்னடி ஆச்சு இவளுக்கு? நான்
வர வர இவ போக்கே சரியில்லை. சட்டு புட்டுன்னு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சலாம்னா. சி வாய மூடுடி, அவளே சின்ன பொண்ணு, இப்போ போய் கல்யாணமா? வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருடி, போடி. ஐயோ யோ ஐயரே, குடும்பமே பெரிய லூசு குடும்பமா இருப்பீங்க போல. பொண்ணு என்னடான்னா நடு ரோட்ல இருந்து கனவு கண்டுகிட்டு இருக்கு. நீ நேரம் கீழே விழுந்துட்டு போ, பார்த்து போயா. ஏய் உன் வேலையை பாரு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்கடா. வணக்கண்ணா. 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 போஸ்டர் எப்படி இருக்கு பொருள்? நல்லா இருக்குண்ணே. இதே எல்லா ஏரியாலும் ஓட்டிடுங்க. சரிங்கண்ணா. சாப்பிட்டீங்களா? நேற்று நைட்டு ஒரு கோட்டர் அடித்தேன், அவ்வளோதானே. சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் சரக்கை பற்றியே பேசிக்கிட்டு. இந்தா சரி வரேன். வாங்க நான் வரேண்ணா. வரேண்ணா. வாங்க. நல்லா நெருக்கமா ஒரு ரெடி. ஒட்டனை நெருக்கம் போடல, கமனை கொடு. ஏய் பிரிச்சு ஓட்டுறா. ஒட்டின்னு இருக்கான்ல. போலாம் வாங்கடா. ஸ்கெட்சு பைட் எடுத்துனோ. வா பொருள் போலாம். இசுக்குங்கடா. அவன் சரியான போதையில் தனியாக ஓட்ட போயிருப்பான். சரி வாடா, காலைல டியூட்டி பார்க்க வந்துடுவான். சைக்கிள் எடுத்துனோடா. டேய் டேய் இசுக்கு எங்கடா இப்போ இந்த நைட்டு என்ன ஆச்சு? டேய் கேட்குறான்ல, என்னடாச்சு? நைட்டு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. கையில் என்னடா கட்டு? மூஞ்சியில் என்னடா மாங்காய் காய்ச்சிருக்குது? ஏய் கேட்குறான்ல சொல்கிறா. இல்லை நேற்று ஒருத்தர் முறைச்சு பார்த்தேன், அதான் 4 கூட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன்ல. என்னடா சொல்ற? அடிச்சவனுக்கு இவ்வளவு பெரிய கட்டுனா அடி வாங்கினவன் கத்து என்ன ஆயிருக்கு? ரத்தத்திலே குளிக்க வச்சுட்டு வந்திருக்கேன்டா. ரத்தத்திலே குளிக்க நான் இஸ்கே நைட்டு போதில் அப்படி பண்ணிட்டேன். யோ இஸ்கே முறைச்சா சும்மா விட்டுருவானா? அதான் மூஞ்ச கிஷ்டா. யாரு இவரு மூஞ்ச கிச்சாரா? அடா பாப்பா நீ வேற. ஏய் என்னடா ஆச்சு, உண்மையா சொல்கிறா. நேற்று என்ன நடந்துச்சுன்னா, நான் போஸ்ட் ஓட்ட போயிட்டு இருந்தேன். அப்போ வழியில் ஏய் போடா, ஏய் போடா போடான்னு சொல்றேன்ல. ஏய் என்னடா சிரிப்பு? போடா. ஏய் போடா போடா. ஏய் போடா. ஏய் போடா. ஏய் என்ன போடா? ஒரு மனுஷன் சொல்லிட்டே இருக்க, சிரிச்சுக்கிட்டே இருக்க. போடா. ஏய் போடா. ஏய் போடா. நீங்க சிரிச்சு போடா. ஏய் போடா போடா போடா. ஏய் போடா. ஏய் இஸ்கே என்னடா பண்ற? போடான்றேன், போக மாட்டேன்றானே. போடா போடா போடா. டேய் போடா. டேய் போய் தோடா. டேய் இதுதான் நடந்தது. கர்மம் முடிச்சவன மூஞ்சி கீச்சாரமா. ஏய் இனிமே உன்னால் சாப்பாடு செய்ய முடியாது, ஹோட்டல் தான். போகலாம். சாப்பாடு செய்ய முடியாதா? என்னடா மாறன் நம்மளை விட அரசியல் பண்றான் போல் இருக்கு. அண்ணே அது மட்டும் இல்லண்ணே, இந்த எலெக்ஷன்ல அவன் தான் ஜெயிப்பான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கண்ணே. ஏய் பேசுறது வேற ஜெயிக்கிறது வேற. அவங்களுக்கு பேச மட்டும் தான்டா தெரியும். இந்த எலெக்ஷன்ல நான் தான்டா ஜெயிப்பேன். மாறன் ஏரியாவுக்கு நிறைய நல்லது பண்ணிக்கிறான். ஏய் அவனுக்கு நல்லது மட்டும் தான்டா பண்ண தெரியும். நான் எல்லாம் ஓட்டு அவனுக்கு தானே போடுவாங்க. ஓட்ட போட்டு தான் ஜெயிக்கணும்னா நாமெல்லாம் எப்படா ஜெயிக்கிறது? கள்ள ஓட்டு நாம கண்டுபிடிச்சது. அண்ணா எலெக்ஷன்ல இருந்து எதிரி வரைக்கும் குத்துற குத்து நம்ம குத்தா தான் இருக்கணும்ண்ணே. என்னண்ணா டல்லாகிறீங்க? ஒன்றும் இல்லை பொருள். போன எலெக்ஷன் மாதிரியே நாளைக்கு எலெக்ஷன்லேயும் பிரம்மா கள்ள ஓட்டு போட பார்ப்பான். அப்படி நடந்தா நான் தோத்துருவோம் பொருள். நானா நீங்கள் விடுங்கண்ணா, நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குண்ணா. நாளைக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். சரி பொருள், வண்டி எடுப்பா. வரேன். சரி போயிட்டு வாங்க. சரி வாங்கண்ணா. போயிட்டு வாடா. பொருள் என்னடா ஆச்சு? இங்க பாரு.
பொரியல், சாம்பார், சுட சுட அப்பளம். எப்படிடா இதெல்லாம்? ஏய் எனக்கு என்ன தெரியும், நானும் உன் கூட தானே இருந்தேன். யாரா பண்ணிருப்பா? ஏய் பசிக்குதுடா, சாப்பிட்டு அப்புறமா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். ஆமாடா, வாடா வாடா. சீக்கிரம் போடுறா. ஏய் இருடா போறேன்டா. ஏய் வரும்போது எடுத்துட்டு வந்துரு. நான் ஏய் இசுக இத செஞ்சது யாரும் நாளைக்கு கண்டுபிடிக்கணும்டா. பொருள் நாளை கண்டுபிடிச்சு நாட்டுக்கோழி நல்லினும் செய்ய சொல்லணும். சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. பொருள் ஏய் பொருள் ஒண்ணுதான், இங்க வா. என்னமா வேணும்? இது எவ்வளவு? இது எவ்வளவு? எந்த பொருள் எடுத்தாலும் 5 ரூபா. இது அதுவும் 5 ரூபா தான். இந்த பொருள் எவ்வளவு விலை? அதுவும் 5 ரூபா தான்மா. இந்த பொருளோட விலை இவ்ளோ சீப்பாவா போயிடுச்சு? இசுக நம்ம பொருளை தா. எடுத்துட்டு வந்தா போச்சு. ஏமா காசு கொடுத்துட்டு போமா. வாங்கக்கா வாங்கக்கா. அக்கா நம்ம சின்னத்துல போடுங்கக்கா, மறந்துடாமா. வாங்கக்கா. அக்கா மறக்காம நம்ம சின்னதை பார்த்து குத்துக்கா. சரிண்ணே, நாற்காலி மறப்படானே. சரிக்கா. நான் இடியாப்பம் இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ லேட்டா வர்ற. ஆமா நீ இடிச்சிட்டாலும். ஏய் அத குடுறா. ஏன்டா இஸ்கு அது என்னடா இடியாப்பம்? ஓ பிரச்சனை வருது பொருள். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்டா. சார் பாலாஜி நகர் பக்கத்துல பெரிய பிரச்சனை சார். உடனே வா. டேய் பிரம்மா, இப்போ உன்னால கல்ல விட்டு போட முடியாதா? ஏய் பொருள், எலெக்ஷன்ல வேணாலும் ஜெயிச்சிடலாம், என்கிட்ட தோத்துருவேன். டேய் பிரம்மா, எலெக்ஷன்ல மட்டும் இல்ல எதுலயும் தோக்குற டீம் நாங்க இல்லடா. ஐயா பிரச்சனை பெருசாயிடுச்சு. நம்ம தான் மாப்பிள்ள கண்டிப்பா ஜெயிப்போம். டேசுக
சும்மா அடிக்க சொன்னா அந்த போலீஸ் அந்த அடி அடிக்கிற. இந்த போலீஸ்காரன் மேல உனக்கு பகையானா? இல்லடா, நடந்து போறேன், ஏன்டா ஹெல்மெட் இல்லன்னு லஞ்சம் கேக்குறான்டா. அதான் 2 காட்டு காட்டுனேன். டேய், நம்ம ஊடா இவ்வளவு சுத்தமா இருக்கு? துணி துவைச்சிருக்குது, பாயெல்லாம் மடிச்சிருக்கு, வீடு துடைச்சிருக்கு. ஆமாடா. டேய், பாட்டில எல்லாம் காணும்டா. அதை வச்சு நான் பீடி அடிக்க நினைச்சேன், அதுக்குள்ளேயும் யாரோ முந்திட்டாங்க. துணி துவைச்சது மட்டும் இல்லாம மடிச்சு வேற வச்சிருக்கு. இங்க பாடுற பொருள் சாமி படம் கூட வச்சிருக்குடா. ஐயோ, அப்ப சைக்கிள் படங்கடா. யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் மச்சி. நீ ஏன்டா காண்டாவற? என்னடா எல்லா துணியும் துவைச்சிருக்குது, ஜட்டி மட்டும் துவைக்கலடா. டேய், நானே கோயம்பு போய்க்கிறேன், ஜட்டியை துவைக்கலன்னு கடுப்பு ஏத்திட்டு இருக்கேன். பொருள் இது எப்படியா கண்டுபிடிக்கணும் பொருள்? ஆமாடா, நாளைக்கே கண்டுபிடிப்போம். என்னடா சொல்றா அவ? டேய், போனை கட் பண்றடா. எந்த ஏரியாவுல இருக்கா? பொருள் ஏரியாடா. பொருள் ஏரியாவா? அப்ப போய் ஆகணும், வாங்கடா. டேய், வாடா. இந்த நேரத்துல எதுக்கு வந்த? ஏய், ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணா எப்படி எடுக்க முடியும்? சரி, அண்ணன் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா வா. சரி சரி, இரு வரேன். பிரியா, பிரியா. என்னம்மா? நான் வெளியே போயிட்டு வரேன், கதவை சாத்திக்கமா. சரிம்மா. அது யாரு? என் பொண்ணு. உன்னை விட உன் பொண்ணு சூப்பரா இருக்கா. என்னது? ஏய், எங்க போற? நில்லு, அது படிக்கிற பொண்ணு சொல்றல. நில்லு, படிக்கிற பொண்ணுன்னு சொல்றல. என்ன படிக்கிற பொண்ணா? ஆமா, படிக்கிற பொண்ணு. வேண்டாம், விடு சொல்றல. ஆடி கொஞ்ச நேரத்துல விடு. வா, ஆடி சொல்றல. ஏய், என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏய் பொருளே, அண்ணன் ஊருக்குள்ள இருந்தா போலீஸே உள்ள வராது தெரியும்ல. ஏய், பொருள் ஊருக்குள்ள இருந்தா முனீஸ்வரனே கம்பளே போத்திட்டு தூங்குவாரா. போடா டுபக்கே, வாடி வாய்ப்பாடு சொல்லி தரேன். விடு பொருளே, விடு பொருளே, விடு பொருளே. உள்ள போங்க. சூப்பர் பொருள். பொருள், இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் நீ பார்த்துக்கோ, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். வேணாம், விடு பொருளே. ஏய் வேணாம் பொருளே, வேணாம் வேணாம் பொருளே. ஏய் வேணாம், வேணாம் பொருளே. பொருளே, டேய் வாங்கடா, அவளை உயிரோட விடாதீங்கடா. டேய் வாங்கடா. விஷயமா இல்லனா அவனை போட்டுருப்பண்டா. நீ தான் போட்டானே. எங்க வர்றப்பெல்லாம் நம்ம தான் அடி வாங்கிட்டு போறோம். இதுல டயலாக் வேற. ஏன்டா டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு. டேஸ்கே, பூத்துக்கு போயிட்டு சரி, அப்படியே வரும்போது சரகு போட்டு வரலாம்டா. சரி பொருள். பொம்பளைய போட்டோ ஒட்டினதுக்கு அப்புறம் தான்டா வீட்டுக்கு மகாலட்சுமி கலையே வருது. டெய்லி இவனுங்களுக்கு இதே பொழப்ப போச்சு.
நாட்டோட உண்மையான குடிமகன்களே இவனுங்க தான். அப்பா அபிஷ்டு அபிஷ்டு கருமம். ஆளை வெட்டுற கத்திய மட்டும் நல்லா ஷார்ப்பா வச்சிருக்காங்க. ஆனா காய்கறி வெட்டுற கத்திய மொக்கையா வச்சிருக்காங்க. யோ, போட்டோல கூட சிரிக்க மாட்டியா? என்ன மறைக்கிற? என்ன அடி? யோ, என்னையா? என்ன மறைக்கிற? கையில என்ன இருக்குன்னு பார்த்தல அப்படியே கீச்சிருவேன். கீச்சி பாத்து கீமா, ரொம்ப கீஞ்சிர போகுது. இதெல்லாம் ஓ வேலை தானா? சொல்றீனா? ஏய், நான் பம்புற. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதே, வெள்ள படி. ஏய், இதுக்கு ஏன் பொருள் வெளியே போக சொல்ற? கத்திரிக்காய் பிடிக்கலன்னா வேற செய்ய சொல்லு. நீ போடி. பாரிசுக்கு உன் கையில அடிபட்டோன்னு கவலைப்பட்டு இதெல்லாம் செஞ்சேன். இவங்க எப்படி பேசுறாங்க பாரு. இதெல்லாம் கேட்க மாட்டேளா? ஏய், போடின்ற சும்மா கடுப்பு ஏத்தினுங்கற. வெள்ள படி. இசுக்கு குழம்பு இறக்கி வச்சுட்டு போயிடுறேனே. என்ன குழம்பு? வத்த குழம்பு. வாசனே நல்லா இருக்கு, இறக்கி வச்சுட்டு போட்டும் பொருள். நீ மூடிட்டு இரு. ஏய், போடி வெளியா. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் நாற்காலி சின்னத்தில் போட்டியிட்ட திரு மாறனை விட அறிவாள் சின்னத்தில் போட்டியிட்ட திரு பிரம்மா அவர்கள் 252 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். மூன்றாவது சுற்று முடிவில் திரு மாறனை விட திரு பிரம்மா அவர்கள் 175 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். ஐந்தாவது சுற்று முடிவில் திரு பிரம்மாவை விட திரு மாறன் அவர்கள் 120 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். எட்டாவது சுற்று முடிவில் திரு மாறன் அவர்கள் திரு பிரம்மாவை விட 267 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். இறுதி சுற்று முடிவில் திரு மாறன் அவர்கள் திரு பிரம்மாவை விட 500 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நம்ம அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. மலையில்
மலையில பகல் காட்சி சோப பதமா ஓட விடு முக்கல் முனுகளில் முட்டி மோதி என்ன முழுசோ அளந்து விடு ஒட்டு துணியில விட்டு முழுறியில உனக்கே ஒப்படைச்ச பழகி போனாலும் புதுசு போலவே தினமும் புல்லரிச்ச எப்போதும் பார்த்திருப்போம் உணர்ச்சியை கொளுத்தி இணையாய் அது வருமா புத்தகத்தை கூட ஒரு முறை படிப்போம் பல முறை படிக்க தூண்டும் மன்மத லைப்ரரியா ஓடி விளையாடும் ஓடி விளையாடும் சந்து கேப்புல சைக்கிள் உடறியே காரோட்ட கத்து தரவா ஏக்கர் கணக்குல ஏக்கம் இருக்கையில சொல்லி தரவா ஆடையுடுத்தியும் அள்ளி பருகிடவா ஆடை இல்லாத விஷயம் பல உண்டு அதையும் ருசிச்சிட்டப்பா சல்லட போட்டு சலிப்பத போல ஒண்ணு சலிக்கட்டுமா சாகின்ற உடலுக்கு சாகாத பெருமை